பிட்காயின் ஏறிடுச்சு, கோல்டு இறங்குது, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டை இறங்குது, இந்தியன் ருப்பி வந்து வீக் ஆயிருக்கு, அமெரிக்கன் டாலர் அகெயின்ஸ்ட் ஆல் கரன்சிஸ் மோர் தேன் அகெயின்ஸ்ட் ஐஎன்ஆர் இந்தியன் ருப்பி தவிர மற்றதெல்லாம் அதிகமாகவே ஸ்ட்ராங்காக இருக்குது டாலர். தங்கம் என்னென்னா, தங்கத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் எதுவுமே சரியில்லை, எல்லாமே வந்து சிரமப்படுறாங்கன்னா தங்கம் நல்லா இருப்பார். அவர் வேலையே என்னென்னா, அவர் வந்து எதிர்கட்சி தான். அவர் எப்பயுமே எக்கானமி நல்லா இருக்குது, ப்ராஃபிட் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குன்னா தங்கத்துக்கிட்ட யாரும் வரமாட்டாங்க. நாங்கள் வந்து மார்க்கெட்டில் போட்டே பணத்தை எடுத்துக்கிறோம், தங்கம் வட்டியும் கொடுக்காது, ஒன்றும் கொடுக்காது, டிவிடெண்ட் கொடுக்காது அப்படின்ற மாதிரி கேபிட்டல் அப்ரிசியேஷன் தான். இப்போது அது ரொம்ப அதிகமாக உயர்ந்துருச்சு, ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அது இருந்த நிலைமைக்கு ட்ரம்ப் வந்தோடனே இப்போ மார்க்கெட்டில் ஏற ஆரம்பிச்சோன்னா பணத்தை எடுத்து போய் மார்க்கெட்டில் போடலாம், தங்கம் எதுக்குப்பா ரொம்ப ஏறிடுச்சுன்னு தங்கத்துலேருந்து ஒதுங்குறான். இன்னும் முழுக்க ஒதுங்கலை. இப்போ எப்படி வந்து பங்குச்சந்தைகள் விழுவோம் அது மாதிரி தங்கத்துக்கு ஒரு நிலைமை வந்தாலும் வரலாம், வரும்னு நான் சொல்ல. தங்கத்துக்கு அப்படி ஒரு ஆபத்து இருக்குது. ஏன்னா தங்கம் வந்து எவ்வளோ தாங்குமோ அதை விட அதிகமாக அதை வந்து ஷார்ட் டேர்மில் விலை உயர்த்தி வச்சுருக்காங்க அகெயின்ஸ்ட்டு தி த்ரெட்ஸ் ஆஃப் வார். எப்போ வார் நடந்தாலும் தங்கம் ஏறும், வார் நடந்துக்கிட்டே இருக்குது. பங்குச்சந்தைகளுக்கு தலைவலியான இன்ஃப்ளேஷன் அதெல்லாம் நடந்ததுன்னா தங்கம் ஏறணும், அதெல்லாம் இருந்துகிட்டே இருந்தது. ஃபிஸ்கல் டெபிசிட்லாம் நிறைய இருக்குது, அரசாங்கம் கடன் வாங்குறாங்க அப்படின்னா தங்கம் விலை ஏறும், அதெல்லாம் இருந்தது. இப்போ எல்லாம் மாறிடுமாக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் இது எல்லாமே ட்ரம்ப்புக்கு சாத்தியமாக செஞ்சிருவாராங்க. அவரால் மொத்தமும் ஃபாசில் பாய்லர் எடுக்க முடியுமா, ஃபாசில் ஃபியூயல் எடுக்க முடியுமா, உடனே எல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியல, டேக்ஸ் கட் பண்ண முடியுமா? ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே $33 ட்ரில்லியன் கடன் இருக்குது, ஃபிஸ்கல் டெபிசிட்.